நில் என் குழந்தையே, இன்று நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் இந்த நரசிம்மரிடத்திலிருந்து அவ்வளவு எளிதில் யாருக்கும் குறி கிடைப்பதில்லை. ஆனால் உனக்கு நல்ல குறி சொல்ல நான் வந்திருக்கிறேன் என்றால் உன்னை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி வேறு யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் அப்பன் இந்த நரசிம்மர் இன்று உன் முன்னால் தோன்றியிருக்கின்ற இந்த அவதாரத்தை கண்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை பயங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். இதைத்தான் நான் எதிர்பார்த்து உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உனக்கு சொல்லவும், இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு முன்கூட்டியே எடுத்துச் சொல்லவும் இந்த நரசிம்மர் இன்று உன் முன்னால் தோன்றியிருக்கின்றார். முதலில் மனதில் இருக்கின்ற தேவையற்ற பயத்தை எல்லாம் விடுத்து, தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு, அதன் பிறகு உன் அப்பன் என் வாக்கினை நீ கேட்க தொடங்கு. அவ்வளவு எளிதாகவெல்லாம் என்னை உன்னால் கண்டுவிட முடியாது. சர்வசாதாரணமாகவெல்லாம் இது யார் வாழ்க்கையிலும் நடக்காது. யாருக்கு நல்லது நடக்கப் போகின்றதோ, யார் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வர காத்து கொண்டிருக்கின்றதோ, யாருக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் எதிர்பார்த்த உண்மைகளை கொடுக்க போகின்றதோ, அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக பெரிய பாக்கியம் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்து அதையெல்லாம் நீ தாண்டி தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு துன்பங்களையும் கொடுத்து சோதனைகளையும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியவர்கள் எல்லாம் இன்று இருக்கின்ற நிலை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயா? நீ நினைத்தது போலெல்லாம் உனக்கு மட்டும் கஷ்டங்கள் இருப்பதாக எண்ணியது தவறு. உண்மையில் இந்த நரசிம்மர் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ கேட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாவற்றையும் பெற்று கொண்டோம் என்பதனை உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதுதான் உண்மை. உனக்கு நடந்திருப்பது என்னவென்று உனக்கே புரியவில்லை என்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் தேவையற்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட சிந்தனைக்குள் உன்னை தள்ளிய இந்த மனிதர்களிடத்திலிருந்து நீ தப்பிக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடப் போவதில்லை. இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் வந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உனக்கு பயம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது. நீ நினைத்தாலும் மாற்ற முடியாத பல விஷயங்களை உன் அப்பன் உனக்கு மாற்றி கொடுக்க போகின்றேன். நல்ல நேரம் உனக்கு வருகின்ற பொழுது இந்த நரசிம்மனினுடைய அருளும் உனக்கு கிடைத்து விடும் என்பதுதானே உண்மை. அதை உன்னிடத்தில் என்றும் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதை பெற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாயானால் இனி யாராலும் உன் வாழ்க்கையில் உன்னை அசைத்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். துன்பத்தையும் துயரத்தையுமே அதிகமாக கண்ட என் பிள்ளையின் வாழ்க்கை இனிமேல் இதையெல்லாம் கடந்த ஒரு மனநிலைக்கு வரப்போகின்றது. அந்த நொடி நீ பெற்ற அத்தனை சந்தோஷங்களும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும். இத்தனை காலமும் நீ தவறவிட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். எதையெல்லாம் இழந்து விட்டாய் என்று எண்ணினாயோ அதுவெல்லாம் நன்மைக்குத்தான் என்று உணரக்கூடிய தருணம் வந்துவிடும். என் பிள்ளையே, இந்த சோதனைகளையும் இந்த சூழ்நிலைகளையும் மறந்து இனிமேல் ஒட்டு மொத்தமாக உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும்தான் நீ நிறைவாக பெறுவாய் என்பதனை புரிந்து கொள். நரசிம்மரினுடைய அருள் கிடைப்பது என்ன சர்வசாதாரணமான காரியமா? ஆனால் நீ என்னுடைய பிள்ளையாகி விட்டாய் என்று நினைக்கும் பொழுதே உனக்குள் சந்தோஷம் வந்துவிட வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலுமே நான் தருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த நேரத்திலுமே நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை யாராலும் இல்லை என்று மறுக்க முடியாது. ஏன் தெரியுமா? எந்த இடத்தில்
தீமை அதிகமாக தலை தோங்கி நிற்கின்றதோ, எந்த இடத்தில் துரோகிகளின் ஆட்டம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த நரசிம்மர் நீ அழைக்காமலேயே வந்து விடுவார் என்பதுதான் உண்மை. தவறுகளை செய்வது யாராக இருந்தாலும் தண்டனையை நிச்சயமாக பெறுவார்கள் என்பதனை மறுக்க முடியாது. நல்ல சூழ்நிலையும் நல்ல நேரமும் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த நரசிம்மரிடத்திலிருந்து உன் வெற்றி உன் கைகளில் உனக்கு பரிசாக கொடுக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது. உன்னை வேண்டும் என்றே ஒதுக்கியவர்களை எண்ணி வருத்தப்படாதே. ஏனென்றால் இவர்களால் தான் நீ இந்த வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்ற வைராக்கியத்தை கொண்டிருக்கின்றாய். இதை நினைத்து கொண்டுதான் உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். என்ன காரணத்திற்காக ஒதுக்கினார்களோ அதை நாம் பல மடங்கு பெரிதாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த வைராக்கியம் உனக்குள் வந்ததற்கு காரணமே இவர்கள்தானே. அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. எல்லாம் நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடைய நன்மையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். உனக்கே உன்னை பற்றி தெரியாத பல உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். உனக்குள் இருக்கின்ற திறமைகளை என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் தாண்டி நீ நல்லபடியாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கை சிறக்க என்றும் இந்த அப்பன் உன்னோடு தான் இருப்பான் என்பதனை மறந்து விடாதே. சட்டென்று என்னை கண்டால் யாருக்கு பயம் வருகின்றதோ அவர்கள் மனதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தம். நான் எந்த கோலத்தில் நின்றாலும் என்னை கண்டவுடன் யாருக்கு அன்பு வெள்ளம் பெருக்கெடுக்கின்றதோ அவர்கள் மனதில் எந்த குற்றம் குறையும் இல்லை என்று அர்த்தம். ஏன் தெரியுமா? அவரவர் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா நாம் என்ன தவறு செய்திருக்கின்றோம் தெய்வத்திற்கு தெரியாமல் என்று. அந்த மனசாட்சி அவர்களை பயமுறுத்தும். அந்த மனசாட்சி அவர்களை எதுவும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தர தயாராக இருக்கும் பொழுது உன் அப்பன் நான் மட்டும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னால் முடியாது என்று நினைத்த காரியம் எல்லாம் கைகூடி வரும். அதையெல்லாம் நீ திறமையாக செய்து முடிப்பாய். உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய வெற்றியை பெற்று இந்த நரசிம்மருக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். இதுதான் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமும் உன்னை விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையும் உன் கைகளில் அழகாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு துன்பத்தை கொடுத்து கண்ணீர் சிந்த வைக்கின்றவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக போகும். இவர்கள் எதிர்பாராத நன்மைகள் உனக்கு நடக்கும் பொழுது இவர்கள் தலை குனிந்து நிற்பார்கள். இனி உன் எதிர்காலம் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்கும். உன்னால் எதையுமே நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரும். எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை, நீ உனக்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கீழே இருந்து இது போன்று ஏக்கத்தோடு நிற்பவர்களுக்கு நீ பரிசாக கொடுப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நரசிம்மரை தொட்ட நீ வாழ்க்கையை வெற்றியில் பெறாமல் இருந்து விடுவாயா என்ன? உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை துரோகங்களையும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை துரோகங்களையும் வேறறுத்து உன்னை நல்ல நிலைக்கு நான் அழைத்து செல்வேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் தாண்டிய இந்த வாழ்க்கையின் நீ எதிர்பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய அன்பும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும். உண்மையை நீ கண்டு கொள்வாய். உண்மையான வாழ்க்கை என்னவென்று உணர்ந்து கொள்வாய். எல்லாவற்றையும் தாண்டி உனக்குள் இருக்கின்ற பக்குவம் உன்னை வெளிக்கொண்டு வரும். நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி முடித்து விட்ட பிறகு இந்த நரசிம்மர் என் முன்னால் வந்து நின்று நிச்சயமாக என்னை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடத்தான் போகின்றார். அப்பனின் வார்த்தைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். என் தங்கமே,
இந்த நரசிம்மரின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.